ஓப்போ மொபைல எப்படி வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஓப்போ மொபைல வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ப்ராசஸும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு போகலாம். ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆல் டேட்டா ஃபேக்டரி ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே எரேஸ் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்படி வந்து ரீசெட் பண்ணுறப்போ உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆகிடும். ஃபோன் நீங்கள் வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்போ மொபைலில் ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்ணணும். ஓப்போ மொபைலில் எப்படி வந்து ஃபேக்டரி ரீசெட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.